ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இடம் டைட்லிஸ் ரோட்டேர், த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவால்விங் கேபிள் கார் ஆகும். டைட்லிஸ் கிளிஃப் வாக் அண்ட் கேபிள் கார், சுவிட்சர்லாந்து, குறிப்பாக மவுண்ட் டைட்லிஸ் இன் எங்கல்பெர்க் அமைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் எங்கல்பெர்க்கில் உள்ள மவுண்ட் டீட்லிஸில் டிட்லிஸ் கிளிஃப் நடைபயணம் மற்றும் கேபிள் கார் அமைந்துள்ளது. கிளிஃப் நடைப்பயணத்தை அடைய நீங்கள் முதலில் எங்கல்பெர்க்கில் உள்ள பள்ளத்தாக்கு நிலையத்திலிருந்து டிட்லிஸ் ரோட்டேர் சுழலும் கேபிள் காரை உள்ளடக்கிய டிட்லிஸ் கேபிள் கார் அமைப்பை பயன்படுத்தலாம் வேண்டும். லொகேஷன் மவுண்ட் டிட்லிஸ், எங்கல்பெர்க், சுவிட்சர்லாந்து. எங்கல்பெர்க்கில் உள்ள டிட்லிஸ் பள்ளத்தாக்கு நிலையம். நீங்கள் முதலில் பள்ளத்தாக்கு நிலையத்திலிருந்து ட்ரூப்ஸிக்கு கேபிள் காரில் செல்ல வேண்டும் அல்லது ஸ்டாண்டிலிருந்து உலகின் முதல் சுழலும் கேபிள் காரான டிட்லிஸ் ரோட்டேருக்கு மாறுகிறீர்கள். இது உங்களை உச்சி மாநாட்டிற்கு அழைத்துச் செல்கிறது. நீங்கள் பள்ளத்தாக்கு நிலையத்திற்கு காரில் அல்லது எங்கல்பெர்க் நகரத்திலிருந்து இலவச ஷட்டில் பேருந்து அல்லது ரயிலில் செல்லலாம். பனிப்பாறை குகை மங்கலான நீல ஒளியில் குளித்துள்ளது. சுவர்களில் மில்லியன் கணக்கான சிறிய பனி படிகங்கள் மின்னுகின்றன. காற்று மிகவும் குளிராக இருப்பதால் நீங்கள் சுவாசிக்கும் போது சிறிய வெள்ளை மேகங்கள் தோன்றும். இந்த பனிப்பாறை குகை டீட்லிஸ் இன் உறைபனி இதயத்தை உருவாக்குகிறது. வரலாற்றுக்கு முந்தைய மனிதன் பைரைட்டை பயன்படுத்தி நெருப்பை உருவாக்குவது எப்படி என்பதை கண்டுபிடிப்பதற்கு முன்பே இங்குள்ள பனி உறைந்திருந்தது. குகையின் 150 மீட்டர் நீளமுள்ள நடைபாதை பல திசைகளில் கிளைத்து பனிப்பாறையின் மேற்பரப்பிலிருந்து 20 மீட்டர் கீழே இறங்குகிறது. பனிக்கட்டி வளிமண்டலம் பனியில் உள்ள சிறிய காற்று பைகளின் விளைவாகும். மேலும் நீல நிறம் ஒளியின் ஒளிவிலகல் காரணமாக ஏற்படுகிறது. பனிப்பாறை குகையை ஆராய்வது ஒரு குளிர்ச்சியான அனுபவம். குகைக்குள் வெப்பநிலை -1.5 டிகிரி செல்சியஸ் ஆக உறைபனியாகவே உள்ளது. டிட்லிஸ் ரோட்டேர் கேபிள்வேஸ் மலை நிலையத்திலிருந்து ஒரு தாழ்வாரம் வழியாக குகையை எளிதாக அணுகலாம். டிக்கெட்டுகள். எங்கல்பெர்க்கில் இருந்து உச்சி மாநாட்டிற்கு செல்லும் கேபிள் கார் டிக்கெட்டுகளில் கிளிஃப் வாக் மற்றும் பனிப்பாறை குகை போன்ற பிற இடங்களுக்கு செல்வது அடங்கும். எங்கல்பெர்க்கில் உள்ள பள்ளத்தாக்கு நிலையத்தில் அல்லது ஆன்லைனில் டிக்கெட்டுகளை வாங்கலாம். சுவிஸ் பயண பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு
தள்ளுபடிகள் கிடைக்கக்கூடும். டைமிங் இயக்க நேரம், பருவம் மற்றும் வானிலையை பொறுத்து மாறுபடும். எனவே உங்கள் வருகைக்கான சரியான கால அட்டவணைக்கு அதிகாரப்பூர்வ டிட்லிஸ் வலைத்தளத்தை பார்க்கவும். வெதர் உச்சிமாநாட்டில் வானிலை பள்ளத்தாக்கிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கும். குளிர்ந்த வெப்பநிலை மற்றும் காற்றுடன், குறிப்பாக திறந்த பாலத்தில், அடுக்கு ஆடைகள் மற்றும் பொருத்தமான காலணிகளை அணிவது புத்திசாலித்தனம். டிட்லிஸ் ரோட்டர் கேபிள் கார் உலகின் முதல் சுழலும் வான்வழி கேபிள் பாதையாகும். இது 5 நிமிட பயணத்தின் போது சுவிஸ் ஆல்ப்ஸின் 360 டிகிரி பனோரமிக் காட்சியை வழங்குகிறது. இது ஸ்டாண்டில் உள்ள நடுநிலையத்திலிருந்து 3020 மீட்டர் 9908 அடி உயரத்தில் உள்ள சிகர நிலையத்திற்கு டிட்லிஸ் மலையில் ஏறுகிறது. பயணிகள் செங்குத்தான பாறை முகங்கள், பனிப்பாறைகள் மற்றும் பனிமூடிய சிகரங்களின் காட்சிகளை ரசிக்கிறார்கள். இது ஒரு தனித்துவமான மற்றும் மறக்க முடியாத பயணமாக அமைகிறது. உலகின் முதல் சுழலும் கேபிள் கார் 1992 முதல் கோண்டோலா தொடர்ந்து மாறிவரும் பனோரமிக் காட்சியை வழங்க 360 டிகிரி சுழன்று வருகிறது. கால அளவு நடுநிலையத்திலிருந்து சிகரத்திற்கு செல்லும் பயணம் தோராயமாக 5 நிமிடங்கள் ஆகும். பாதை பள்ளத்தாக்கு நிலையத்திலிருந்து டிட்லிஸ் எக்ஸ்பிரஸ் கேபிள் காரில் ஆரம்ப சவாரிக்கு பிறகு சிகரத்திற்கு செல்லும் பயணத்தின் இறுதி பகுதி டிட்லிஸ் ரோட்டரை பயன்படுத்துகிறது. காட்சிகள் 360 டிகிரி சுழற்சி, பனிப்பாறைகள் மற்றும் ஆழமான பிளவுகள் உட்பட உயரமான ஆல்பைன் நிலப்பரப்பின் தடையற்ற மிகவும் அழகான காட்சிகளை அனுமதிக்கிறது. சுவிஸ் ஆல்ப்ஸில் உள்ள டிட்லிஸ் மலையின் குன்றின் குறுக்கே உள்ள ஒரு பாதசாரி பாலம் டிட்லிஸ் கிளிஃப் வாக் ஆகும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 மீட்டர் 9800 அடி உயரத்தில் கட்டப்பட்ட இது ஐரோப்பாவின் மிக உயரமான தொங்கு பாலம் என்று நம்பப்படுகிறது. இது சுவிட்சர்லாந்தில் அமைந்துள்ள சால்பெட் பாலத்தின் சாதனையை முறியடித்தது. இந்த பாலம் சுமார் 100 மீட்டர் 320 அடி தூரம் கொண்டது, ஆனால் 1 மீட்டர் 3 அடி அகலம் மட்டுமே கொண்டது. ஜனவரி 1913 இல் எங்கல்பெர்க் கெர்ஷ்னியால்ப் ஃபுனிகுலர் ரயில் திறக்கப்பட்டதன் 100வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டது. இது டிசம்பர் 7, 2012 அன்று பனிப்புயலின் போது அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இதனால் 15 நாடுகளைச் சேர்ந்த பிரமுகர்களால் சில மீட்டருக்கு மேல் பார்க்க முடியவில்லை. பொது திறப்பு ஒரு நாள் கழித்து நடந்தது.
டைட்லிஸ் கிளிஃப் வாக் உடன் இந்த டிட்லிஸ் பனிப்பாறை குகை மற்றும் கேபிள் காரை நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடை பெறுகிறேன்.